தமிழ் மீடியனர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தயாரிப்பாளர் சங்கமும், தியேட்டர் ஓனர்களும் சேர்ந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வெப் சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சினிமால வலம் வரக்கூடிய ஆக்ட்ரஸா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி ஒண்ண மட்டும் தான் சூஸ் பண்ணி பண்ணணுமா, அதாவது ஒன்லி அவங்க வெப் சீரிஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா சினிமால அவங்க ஆக்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் அவங்களுக்கு ஆப்ஷன். இத ஏன் அவங்க திடீர்னு அதிரடியா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இப்போ அறிமுகமாகிய இயக்குனர்களுக்கா, இல்ல அறிமுகமாகக்கூடிய ஆக்டர்களுக்கா, இத ஏன் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ட் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க, அண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, டைரக்ட் பண்றாங்க. எல்லாமே மல்டிபிள் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரே ஆள் பண்றாங்க. அண்ட் இப்போ புதுசா வரக்கூடிய நெறைய பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய புது முகங்களுக்கு பெருசா அறிமுகம் இல்லாம போகுதோ! அப்படிங்கிற காரணத்தினால இந்த அறிவிப்ப விட்டுருக்காங்களா? என்னங்கிறது தெரியல. ஆனா, இது வணிக ரீதியாவும் இருக்கா? இல்ல இந்த ஒரு ரீசனுக்காக அவங்க அறிவிச்சிருக்காங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா, சினிமால வலம் வரக்கூடிய ஆக்ட்ரஸா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்கும் இப்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா 2ல 1 தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிட்யூவேஷன் வரப்போ, அவங்க எத சூஸ் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி சினிமா தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெப் சீரிஸ்ன்னு வரப்போ, அவங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷனல் பலமா தான் இருக்கும். அண்ட் அத தவிர்க்கிறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. அண்ட் இயக்குனர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முடிவ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை திரையுலகத்துல நடிக்கிறவங்க வெப் சீரிஸ்லயே நடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ, அது எங்கள் சங்கம் எடுக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆலியா பட் பாலிவுட்டோட டாப் ஹீரோயினியான ஆலியா பட்டுக்கு பர்த்டே. ஸோ 33 ஏஜ் ஆகுது இவங்களுக்கு. பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம மகேஷ் பட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டைரக்டர், புரொடியூசர், எழுத்தாளர் எல்லாமே சொல்லலாம். அவரோட பொண்ணு தான் ஆலியா பட். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மூவில தான் களமிறங்குனாங்க. அதுக்கப்புறம் சோலோவா, அதாவது ஒரு ஹீரோக்கு எப்படி மாஸ் குடுக்குற அளவுக்கு இருக்குமோ ஒரு மூவி, அதே அளவுக்கு இவங்களுக்கும் ஸோ மாஸ் குடுக்குற அளவுக்கு சோலோ மூவிஸ் நெறையா பண்ணாங்கன்னு சொல்லலாம். அண்ட் 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரன்பீர் கபூரையும் காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ இவங்களுக்கு ராகா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சுமார் 550 கோடி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது டாப் ட்ரெஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டாப் பணக்காரங்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த வரிசையில இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கவலைக்கிடமான செய்தி தான் இதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதாவது ஏகே 64 இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் படம் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு அதிர்ச்சி தகவல் தான் ஏகே விட்டுருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்திலயும் அண்ட் பராசக்தி ஹீரோயினான ஸ்ரீலீலா அவங்களும் நடிச்சிருக்காங்க. அண்ட் அனிருத் தான் இசையமைப்பாளர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட தொடக்கம் பிப்ரவரி தொடங்கப்படும்ன்ற நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏகே அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்துல இருந்து நெக்ஸ்ட் இயர் 2027 ஜனவரி வரைக்கும் நான் வந்து இந்த என்னோட டீமுக்கான ஸ்கெட்யூல்ஸ் எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்ச்லேருந்து நெக்ஸ்ட் ஜனவரி வரையும் அவர் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, ஸோ இடைப்பட்ட காலத்துல அவர் மூவி நடிக்க மாட்டாரா? ஏன் அப்படின்னா, அவர் ஒரு அணியின் கேப்டனா இருக்காரு. அத கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அது நெறைய வேலைகள் இருக்கு. அத பார்ப்பாரா? இல்ல ஆக்டிங் இத பார்ப்பாரா? அப்படிங்கிறது சூஸ் பண்ற இடத்துல அவர் அததான் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ரசிகர்கள் எங்களுக்கு அவர் படம் நடிச்சு குடுக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஏகே அவர்களும் கடும் கோவத்துல இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கராஜன் நடிக்கிற படம் தான் எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஜே சூர்யாவா இருக்கட்டும் அண்ட் கீர்த்தி செட்டியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஒரு சில காரணத்தினால ரிலீசிங் டேட் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா 8,05,00,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா
இந்த படத்தோட பட்ஜெட் பாதி அளவு கூட இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கேட்கல அப்படின்னு தகவல் வெளியில இருக்குங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அதாவது பிரதீப் ரங்கராஜன் படம் எல்லாமே ஹிட்டா தான் இருக்கும். நல்ல ஒரு பட்ஜெட்டும் கலெக்ட் பண்ணி குடுக்கும்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வரவேற்பு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயோ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்துல ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கும் ரீல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ரசிகர்கள் மத்தியில நெறையாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் ஒருவேளை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அதன் அடிப்படையில இந்த அமௌண்ட்ட கூட்டி சொல்லுவாங்களோ, அந்த கம்பெனி சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் எந்த அளவுக்கு இது நெட்ஃப்ளிக்ஸ்ல விப்பாங்கன்னு தெரியல. அண்ட் எந்த அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல தான் வருமாங்கிறது அதிகாரப்பூர்வமா இன்னும் வெளியில வரல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல தான் கருப்பு படம், அதாவது சூர்யா, த்ரிஷா நடிக்கக்கூடிய இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகும். எப்போ ரிலீஸ் ஆகும், அதாவது சூர்யாவோட ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவலா இருந்தாங்க. எப்போ அவர் நடிப்பாரு, எப்போ அவரு அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, பொங்கல், தீபாவளி அண்ட் நியூ இயர் இந்த மாதிரி வரிசையில எப்பயாவது ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ எப்பயுமே ரிலீஸ் ஆகல. இப்போ தமிழோட பிறப்புக்கும் ரிலீஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா இல்லைங்க, இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்லையா? April 23 எலெக்ஷன் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் April 30 பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட படம் காரா. இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் மியூசிக் அமைச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறனால அப்பையும் அது தள்ளி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா May 15 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அண்ட் கருப்பு படம், இது ஒரு சூர்யா ஃபேன்ஸ். அண்ட் கருப்பு படம், இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லாயிருக்கும், ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தையொட்டி ஏப்ரல் மாதம் இதே மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட படம் தான் இதய முரளி. அதாவது அதர்வா முரளி அவங்க நடித்த படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 பாகமாக பிரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு பாகம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆகும், இன்னொரு பாகம் லேட்டராக ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இல்லை, 2மே சேர்த்து தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரூமர்ஸாக தான் போயிட்டு இருக்கே தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரல. இது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிற டைமில் போயிட்டு, அதுவும் ஏப்ரல் எலெக்ஷன் டைம், எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதை டிலே பண்ணலாம், மே மாதமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க. ஆமாம், ஸோ ஃபைத் ஃபாசில் என்னதான் அவங்க மலையாள சினிமாவில் அவர் பிஸியாக இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு வரப்போ அவர் நிறைய டைம் ஒதுக்கி நிறைய படம் நமக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்கிறது கூடுதல் பலமாக தான் இருக்குது அந்த படத்துக்கு. அண்ட் சேம் டைம் கருப்பு அண்ட் இதய முரளி இது 2மே பார்த்தீங்கன்னா மே மாதம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு படம் May 15 சொல்லியிருக்காங்க. ஆனால் மே மாதம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதய முரளி படத்துக்கு. கரெக்டாக எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதையொட்டி கடைசியாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்ருதிகா அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய 14வது வயசுலேயே கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீங்கிற படம் மூலியமாக சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. சமீபத்தில் குக் வித் கோமாளி அண்ட் பிக் பாஸ், ஹிந்தி பிக் பாஸில் கூட அவங்க வளம் வந்துட்டு இருந்தாங்க. அது மூலிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 40 டேஸில் 7 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட நண்பர்களுக்கும் இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் வியக்கத்தக்கதாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் ட்ரெயினர் என்கிட்ட சொன்னது ஒன்று தான், நீ டீ காஃபியை விட்டுரு, உனக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஸோ நார்மல் டயட் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு நான் ரொம்ப டீ அடிக்டட், காஃபி அடிக்டட். ஸோ அதை நான் விட்டதுக்கப்புறமே எனக்கு நல்லாவே எனக்கு உடம்பு ஹெல்த்தாக இருந்ததும் சரி, வெயிட் லாஸ் ஆனதும் சரி, அது எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் அப்போ தற்சமயத்துக்கு டீ காஃபி நம்மளை என்னதான் ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனால் அது பெர்மனெண்ட்டாக நமக்கு அவ்வளோ சொல்யூஷன்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் கிடையாது. ஆனால் டீ காஃபியை ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர்னாலேயோ டென்ஷன்னாலேயோ குடிக்கிறவங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அகைன் சோர்வடைய தான் செய்வாங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கால்சியமும் இதில் கிடையாது. ஸோ அதனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது அவ்வளோ பெரிய டீ அடிக்டட்னா அதையே நான் விட்டுட்டேன். ஜஸ்ட் 40 டேஸில் நான் 7 kg குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சமூக வலைத்தளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போல் சினிமா அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.